ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெக்சரில் நம்ம கவர் பண்ண போகிற சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்காக இந்த லெக்சரை வழங்குவது ராஜா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? செகண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் என்னென்ன? வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது? ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன? அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம். எதுக்காக கம்பெனிஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஆர் எனி பிஸ்னஸ் யூனிட் எதுக்காக வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? 2 நோக்கத்துக்காக. ஒன்று, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கணும். எப்படி? அதாவது ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை லாஸில் சஃபர் ஆகிட்டுருக்காங்களா? ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். 2வது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், அவங்களுக்கு என்னென்ன அசட்ஸ் இருக்குது, என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கம்பெனிஸ் மெயினாக வந்து அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க. பேங்கர்ஸ் லோன் தரணுன்னா அவங்க அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க. சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், வேட், அவங்க அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க. எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டாட்யூட்டரி ரெகுலேஷன்ஸும் இருக்குது. பட் கம்பெனிஸ் ஆர் பிஸ்னஸ் யூனிட்ஸ் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக மெயினாக வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக. என்ன ஸ்டேட்மெண்ட் அது? அதை தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக கம்பெனிக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு தெரிய வரும். அதேமாதிரி அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், அவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, என்னென்ன அசட்ஸ் இருக்குது, என்னென்ன கடன், என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் இவங்களால் எப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பெரிய அக்கௌண்டிங் ப்ராசஸ், ஒரு பெரிய அக்கௌண்டிங் சைக்கிளுக்கு அப்புறம் தான் முடியும். ஸோ அந்த பெரிய அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அது அடுத்ததாக வவுச்சரில் வரும். வவுச்சரில் ரெக்கார்ட் ஆகும். வவுச்சரில் ரெக்கார்ட் ஆன டிரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ்குள்ளே போகும். அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் போட்டுட்டு அங்கேருந்து லெட்ஜர் போஸ்டிங்க்கு போகும். லெட்ஜர் போஸ்டிங்கிலேருந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த 2 விஷயங்களும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட், இது 2ம் அப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட், இது 2ம் கடைசியாக லாஸ்ட் ஸ்டெப்பாக நடக்கிறதுனால தான் வந்து P&L பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷனை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த என்டையர் அக்கௌண்டிங் ப்ராசஸில் இதுதான் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் தான் வந்து கடைசியாக நடக்கிறது. ஸோ அதனால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் இல்லை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் அப்படின்னா என்ன? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய கான்செப்ட் புரியணும்னா ஜஸ்ட் இந்த 2 எக்ஸாம்பிளை பாருங்கள். ஒரு P&L போடுறேன், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறேன். தட் இஸ் சினாரியோ 1. சினாரியோ 1ல் இந்த கம்பெனிக்கு வந்து சேல்ஸு 100 இருக்குது, எக்ஸ்பென்சஸ் 60 இருக்குது, ப்ராஃபிட் 40. ஸோ இங்கே பார்க்குறப்ப கம்பெனியினுடைய எக்ஸ்பென்சஸ் 60, ப்ராஃபிட் 40. ஸோ யார் இந்த P&L பார்த்தாலும் இந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் வந்து 40ன்ற ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கம்பெனினால் சேலரி ஒரு 20 வந்து பே பண்ண முடியல. ஸோ சேலரி அன்பெய்டு வந்து ஒரு 20 இருக்குது. இந்த சேலரி பே பண்ணாததுனால கம்பெனி வந்து அதை எக்ஸ்பென்ஸில் அக்கௌண்ட் பண்ணலை. ஸோ எக்ஸ்பென்ஸில் அக்கௌண்ட் பண்ணியிருந்தா 16ன்ற எக்ஸ்பென்ஸ் 80 ஆயிருக்கும், 40ன்ற ப்ராஃபிட் 20 ஆயிருக்கும். அது பண்ணலை. ஸோ நம்ம அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சினாரியோ 2. ஒருவேளை அதை அக்கௌண்ட் பண்ணியிருந்தா எஃபெக்ட் என்ன? சேல்ஸ் 100 இருக்கும், எக்ஸ்பென்ஸ் 60 ப்ளஸ் அன்பெய்டு 20, ஸோ 80. ப்ராஃபிட் என்ன ஆயிடுறது? 40 இருந்த ப்ராஃபிட் 20 ஆயிடுது. ஸோ 100. ஸோ இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சினாரியோ 1ல் ப்ராஃபிட் 40, சினாரியோ 2ல் ப்ராஃபிட் 20. ஒரே ஒரு கேள்வி, இதில் எந்த ப்ராஃபிட் வந்து உண்மையான ப்ராஃபிட் ஆர் ரொம்ப ரியலாக ஃபேராக இருக்கிற ப்ராஃபிட்?
சினாரியோ 2. ஏன் அப்படின்னா சினாரியோ 2ல் எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகிடுச்சு. இந்த 20ன்றது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பேமெண்ட், பே பண்ணலை, பட் இட் இஸ் இன்கர்டு. ஸோ ஒரு விஷயம் இன்கர் ஆகிடுச்சு அப்படின்னாலே கம்பெனிக்கு அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. கம்பெனி அதை கண்டிப்பாக வந்து பே பண்ணியே ஆகணும். கம்பெனி வந்து அதை அக்கௌண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இன்கர் ஆகிட்டு விட்டு போன விஷயங்களை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணோம்? பை வே ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்ட் அக்கௌண்ட்ஸில் ஃபைனலைஸ்டு அக்கௌண்ட்ஸில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் வந்து நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக பண்ணுறோம். அண்ட் அதுக்கு நம்ம we will pass adjustment entries அப்படின்றத பாஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ரியல் எஃபெக்டை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது மூலமாக அந்த அக்கௌண்ட்ஸினுடைய ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே இந்த ப்ராஃபிட் வந்து ட்ரூவாக இருக்கலாம், ஆனால் திஸ் இஸ் தி ஃபேர் ப்ராஃபிட். ஸோ நமக்கு வேண்டியது ட்ரூ அண்ட் ஃபேர். வெறும் ட்ரூ ப்ராஃபிட்ன்றது இப்போ உலகத்தில் யாருக்கும் தேவையில்லை. எல்லாருக்கும் ட்ரூ அண்ட் ஃபேர். இது நடந்திருந்தால் ப்ராஃபிட் என்னவாக இருந்திருக்கும், அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களே தவிர நம்ம பே பண்ணாததுனால இருக்கிற ப்ராஃபிட் யாருக்கும் தேவையில்லை. பே பண்ணி இருந்தால் என்னவாக இருக்கும் ப்ராஃபிட், பே பண்ணியிருந்தால் வாட் இஸ் த எஃபெக்ட். ஸோ அந்த கான்செப்ட், அதுதான் ட்ரூ அண்ட் ஃபேர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் மூலமாக செய்வோம். ஸோ என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் ஜென்ரலாக பண்ணுவோம், ஆர் ஹையர் செகண்டரி லெவலில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் நம்ம இந்த செஷனில் இல்லை இந்த சாப்டரில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக், செகண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், தேர்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், ஃபோர்த் அக்ரூட் இன்கம், fifth income received in advance, sixth interest on capital, seventh interest on drawing, interest on loan, interest on investment, depreciation, bad debts, provision for bad and doubtful debts, provision for discount on debtors, provision for discount on creditors. ஸோ கிட்டத்தட்ட 14 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் இருக்குது. இந்த 14 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸையும் டீட்டெயில்டாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸாக வந்து கவர் பண்ணுவோம் இந்த செஷன்லையும் சப்சிக்வெண்ட் செஷன்லையும். அண்ட் உங்களுடைய இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் வந்து முழுக்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை தான் ரிவால்வ் பண்ணி இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸையும் அதனுடைய கான்செப்ட், அதனுடைய ரூல்ஸ் ரெண்டையும், அதாவது கான்செப்டையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரூலையும் புரிஞ்சுக்கணும். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பார்ப்போம். க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்னா என்ன? அதாவது ஒரு பிஸ்னஸ்னுடைய அந்த அக்கௌண்டிங் இயர் எண்டில் அவங்க கையில் என்ன ஸ்டாக் இருக்குது, அதுதான் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான், த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஷோன் அவுட் சைட் தி ட்ரையல் பேலன்ஸ் ஆன் 31/3/2014 இஸ் ₹5 lakhs. அதாவது ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் க்ளோசிங் ஸ்டாக்னுடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது 5 lakhs அப்படின்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் இருக்குது? இது வந்து சிம்பிள் ரீசன்மா. அதாவது ஸ்டாக் வந்து எப்போவுமே வந்து வேல்யூ பண்ணி தான் அரைவ் பண்ணணும். ஏன் வந்து வேல்யூ பண்ணி அரைவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸ்டாக்கை வந்து எப்படி வேல்யூ பண்ணணும்? காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். அதாவது ஸ்டாக்கை வந்து நம்ம ஒன்று காஸ்ட் ப்ரைஸில் வேல்யூ பண்ணணும், இல்லை மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு எந்த வேல்யூ லோயஸ்ட்டாக இருக்கோ அதை தான் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு போகணும். அதுக்கு வந்து வேறு ரேஷ்னல் இருக்குது, அது அட்வான்ஸ் லெவல். பட் நீங்கள் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஸ்டாக்கு வந்து எப்போவுமே வந்து காஸ்ட் வேல்யூவும் பார்க்கணும், மார்க்கெட் வேல்யூவும் பார்க்கணும். அதில் எது லோயஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து சால்விங்க்கு கொண்டு போகணும். பட் +2 லெவலில் இந்த டெஸ்டிங் உங்களுக்கு வைக்கிறதில்ல, உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஸ்டாக்கினுடைய வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துட போகிறாங்க. பட் இது வந்து அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸ் தான் இருக்கும். ஏன் அவுட் சைட் ட்ரையல் பேலன்ஸ்னால் விச் எவர் இஸ் லோயர்ன்றதை செலக்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் இது அவுட் சைட் தி ட்ரையல் பேலன்ஸ், ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு 5 lakh ஸ்டாக் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஸோ இதை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் இதுக்கான எஃபெக்டை கொடுக்கணும். ஸோ எப்படி வந்து இதனுடைய எஃபெக்டை கொடுக்க போகிறோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில்
கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் வரும் ஃபஸ்ட். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 5 lakhs. சி அக்கௌண்டிங் ரூல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டெபிட்க்கும் ஒரு கிரெடிட் இருக்கும். எப்போவுமே வந்து இது இட்ஸ் அ டபுள் என்ட்ரி கான்செப்ட். ஸோ ஒரு சைடு தான் நம்ம இப்போ எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், தட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் கொடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் தி அதர் எஃபெக்ட்? இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் இந்த க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட் 5 lakhs. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் ஃபஸ்ட் எஃபெக்ட், செகண்ட் எஃபெக்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைட். ஸோ திஸ் இஸ் சிம்பிள். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட், பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட். ஃபைன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன அக்கௌண்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ அசெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அசெட் க்ரியேட் பண்ணுறோமோ எப்போவுமே அசெட் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அசெட் அப்படின்னா எப்போவுமே டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டினா எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ். அதனுடைய நேச்சரை லூஸ் பண்ணுறப்ப தான் வந்து இழக்கிறப்ப தான் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வரும். ஸோ அசெட்னா எப்போவுமே டெபிட் பேலன்ஸ். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்ட்டு ஒரு அசெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். எவ்வளோ? 5 lakh. அண்ட் எந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம்? க்ளோசிங் ஸ்டாக்கை டெபிட் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ டு ட்ரேடிங் அக்கௌண்ட் 5 lakhs. ஸோ இதுதான் வந்து நம்ம இதுக்காக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு சொன்னது வந்து ரூல். க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா ட்ரேடிங்கில் கிரெடிட்டில் இருக்கணும், பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் இருக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கை டெபிட் பண்ணுறீங்க, ட்ரேடிங்கை கிரெடிட் பண்ணுறீங்க, ஃபைன். பட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஆர் ரொம்ப ஒரு லாஜிக்கல் கொஸ்டின், ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறீங்க? நம்பர் 1, ஏன் டெபிட் பண்ணக்கூடாது? ஏன் கிரெடிட் பண்ணுறீங்க? நம்பர் 2, ஏன் வந்து இதை அசெட்டில் காட்டுறீங்க? ஏன் லைபிலிட்டியாக காட்டக்கூடாது? ஸோ இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல், பட் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய பலருக்கும் தெரியாத ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து ஏன் வந்து கிரெடிட்டில் காட்டுறோம் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸினுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்டுக்கு போகணும். ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்ன சொல்லுது? எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். என்ன அது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னா நம்ம கைவிட்டு செலவு பண்ணி விஷயங்கள் செய்கிறது. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன? அதனுடைய பெனிஃபிட் வந்து நமக்கு ஒரு அக்கௌண்டிங் பீரியடுக்குள்ளே கிடச்சிரும். நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட் வந்து ஒரு அக்கௌண்டிங் இயர்க்குள்ளேயே கிடச்சிரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட் வந்து ஒரு அக்கௌண்டிங் இயருக்கு மேலே போகலாம். ஸோ என்ன சொல்ல வரேன் இது மூலமாக? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், இதை வந்து இன்னும் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு கம்பெனி 100 rupeesக்கு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களால இந்த 100 rupees கூட்ஸையும் விற்க முடியல. ஸோ 100ல் 70 rupees கூட்ஸை விற்றுட்டாங்க. ஒரு 10 rupees ப்ராஃபிட் சேர்த்து 80 rupeesக்கு விற்றுருக்காங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனியினுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேசஸ் அப்படின்ட்டு என்ன இருக்கும்? பர்ச்சேசஸ் அப்படின்ட்டு 100 இருக்கும், சேல்ஸ் அப்படின்ட்டு 80 இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பார்க்குறப்ப பர்ச்சேசஸ் 100, சேல்ஸ் 80 அப்படின்னா இந்த கம்பெனி லாஸ் 20 இருக்கா என்ன? நமக்கு தெரியும் 70 rupees கூட்ஸு 10 rupees ப்ராஃபிட் 80 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லாஸ் ஆஃப் 20 வருது. ஏன் இந்த கிளாஷ் வருது? ஏன்னா நமக்கு தெரியும் லாஜிக்கலி 10 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, பட் அக்கௌண்ட்ஸில் 20 rupees லாஸ் வருது. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே சேல்ஸாக காமிச்சிருக்கிறது வந்து 80 rupees. 80ன்றது என்ன? 70 + 10. 70 + 10. 70ன்றது தான் ஸ்டாக். அப்படின்னா இங்கே 100 ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 100ல் 70 தான் சேல் ஆகிருக்கு. இன்னொரு 30
இன்னும் சேலே ஆகலை இல்லையா, இன்னொரு 30 இன்னும் சேலே ஆகலை. ஸோ இது எப்போ சேல் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் சேல் ஆகும். இந்த அக்கௌண்டிங் இயர் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இந்த அக்கௌண்டிங் இயர்க்குள்ளே 70 தான் வந்து சேல் பண்ண முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் இது சேல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் இது சேல் ஆகும் அப்படின்னா இது இந்த அக்கௌண்டிங் இயர்னுடைய எக்ஸ்பென்ஸா? இட்ஸ் அ கொஸ்டின். ஸோ அதுதான் நான் மேலே ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். அதாவது அவுட்ஃப்ளோவை எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக பார்த்து ரிவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல்ன்றதை விட நான் அசட்டுன்னு சொல்லிடுறேன். ரிவென்யூவாக அசட்டான்னு பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறோம், அதனுடைய பெனிஃபிட் ஒரு வருஷத்துக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னா அது ரிவென்யூ, அது ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல்க்கு டெபிட் ஆகிடும். இல்லை அதனுடைய பெனிஃபிட் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர்க்கும் வந்து ஸ்பில் ஓவர் ஆகும் அப்படின்னா அந்த போர்ஷனை வந்து நம்ம அசட்டாக கொண்டு போயிடணும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், இந்த 70 இது 100 வாங்கியிருக்காங்க, அதில் 70 இந்த இயர்க்குள்ளே கன்சியூம் ஆயிடுச்சு. ஸோ 70 வில் பிகம் ரிவென்யூ. ஆனால் இந்த 30 இந்த அக்கௌண்டிங் இயரில் கன்சியூம் ஆகாது, நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் தான் கன்சியூம் ஆகி சேல் ஆகும். ஸோ இந்த 30 பெனிஃபிட் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் தான் கிடைக்கும். ஸோ இந்த வருஷத்தினுடைய எக்ஸ்பென்ஸாக இந்த 30 இருக்கக்கூடாது. திஸ் ஷுட் பி டேக்கன் டு நெக்ஸ்ட் இயர். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ்லேருந்து இந்த 30 ரிமூவ் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ்லேருந்து -13 போடுறதுக்கு பதிலாக கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் 30 அப்படின்னு பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த லாஸ்ன்ற கொஸ்டின் கட் ஆயிடுது. 100 - 13 எஃபெக்ட் தர்றதுக்கு பதிலாக 100 டெபிட் சைட்லையும் க்ளோசிங் ஸ்டாக்கை கிரெடிட் சைட்லையும் போடுறப்பையும் ஒரே எஃபெக்ட் தான். இட் இஸ் 100 - 30, தட் இஸ் 70. ஸோ இந்த ஒர்க்கிங்கில் நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம், மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுறோம் அண்ட் அக்கௌண்டிங் இயர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ மேட்சிங் கான்செப்ட் என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம், 70 கூட்ஸ் சேல் ஆகிருக்கு அட் 10 rupees ப்ராஃபிட். ஸோ அந்த கூட்ஸ் சேல் ஆனதுனுடைய ப்ராஃபிட் என்னன்னு தெரியணும் அப்படின்னா அந்த சேலை அதனுடைய கரஸ்பாண்டிங் பர்ச்சேசஸோட தான் கம்பேர் பண்ணணும், நாட் வித் ஓவரால் பர்ச்சேஸ். 80 rupees எடுத்து 100ஓட கம்பேர் பண்ணால் 20 லாஸ் தான் வரும். பட் 80 எடுத்து 70ஓட கம்பேர் பண்ணால் 10 rupees ப்ராஃபிட் கணக்கு தெரியும். அண்ட் அந்த எக்ஸசைஸ் நம்ம இப்போ பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் 100, க்ளோசிங் ஸ்டாக் 30. ஸோ 70 நெட், 70யும் 80யும் கம்பேர் ஆகுது. ஸோ ப்ராஃபிட் 10 rupees. ஸோ இப்போ அது நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம். Credit side 80 plus 30 110, debit side 100. So profit எவ்வளோ, profit is 10. ஸோ இந்த வகையில் நம்ம கரெக்டான ரியலிஸ்டிக்கான ப்ராஃபிட்டை வந்து அரைவ் பண்ணியிருக்கோம். லாஸ் ஆஃப் 20ன்றது ராங் நோஷன் ஆர் ராங் பிக்சர், பட் ரியல் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனின்னு பார்த்தோன்னா 10. இது எப்படி நமக்கு சாத்தியமாச்சு அப்படின்னா இந்த க்ளோசிங் ஸ்டாக்ன்ற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ட்ரேடிங்கில் கிரெடிட் பண்ணுறது மூலமாக, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட்டில் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்ம புதுசாக ஒரு இன்கம் க்ரியேட் பண்ணல, ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸை வந்து குறைச்சி அதை சேல்ஸோட கம்பேரபிள் ஆக்குறோம். எப்போவுமே வந்து சேல்ஸும் இன்கம், ஐ மீன் இந்த இன்கமும் எக்ஸ்பென்ஸும் கம்பேரபிளாக இருந்தால் தான் வந்து ரியல் ப்ராஃபிட் ஆர் மீனிங்ஃபுல் ப்ராஃபிட் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம கிரெடிட் சைடில் எழுதுனது மூலமாக நமக்கு நெட் பர்ச்சேஸ் என்னன்னு தெரியுது. 100 - 30, ஸோ 70. அதை சேல்ஸ் ஆஃப் 80ஓட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ப்ராஃபிட் ஆஃப் 10 கிடைக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து கிரெடிட் சைடில் காட்டுறோம். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. செகண்ட், ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்னுடைய பெனிஃபிட் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு ஸ்பில் ஓவர் ஆகுது அப்படின்னா அந்த போர்ஷனை வந்து நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், அசெட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் தான் வந்து சேல் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் அன் ஐட்டம் ஃபார் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர். ஃப்யூச்சர் பெனிஃபிட் தான் க்ரியேட் பண்ண போகுது இந்த வருஷத்துக்கு, இல்லை ஃப்யூச்சர் இயர்ஸ்க்கு. ஸோ ஃப்யூச்சர் பெனிஃபிட் க்ரியேட் பண்ண போகிறதுனால இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், அசெட் அப்படின்னு சொல்லிட்டு வி டேக் இட் டு asset side of the balance sheet. Balance sheet la asset side la closing stock nu kaatuvom. So this is the reason, fundamental logic இதுதான். Trading credit and balance sheet asset, அதுக்கான fundamental logic is this. ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா தென் ரூல் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா கிரெடிட் ஆன் ட்ரேடிங் அண்ட் balance sheet asset side. Students, second adjustment, outstanding expenses.
அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன? அதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயாச்சு, இன்னும் பே பண்ணலை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ டெலிஃபோன் பில் எடுத்துக்கோங்க. டெலிஃபோன் பில் மந்த்லி வந்துடும். ஸோ சே 30th ஆர் 31st மந்த்லி வந்துடுது. ஸோ 31st அன்னைக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகிடுச்சு. பட் நம்ம என்னைக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம பே பண்ண போகிறோம்? ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் 5th ஆர் 10th ஆர் 15th. ஸோ 5th 10th 15th எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? அதான் அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். ஏன் அப்படின்னா அது டியூ ஆனது 31st, நம்ம பே பண்ண போகிறது 1st 2nd 5th 10th 15th. ஸோ அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரையல் பேலன்ஸ் ஷோஸ் சேலரி பெய்டு 50,000, அட்ஜஸ்ட்மெண்ட் சேலரி ஃபார் மார்ச் 2014 5,000 நாட் எட் பெய்டு. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் இவங்க எக்ஸ்பென்ஸாக அக்கௌண்ட் பண்ணியிருக்கிறது வந்து 50,000 தான். பட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? இன்னொரு 5,000 மார்ச் 2014க்கு பே பண்ண வேண்டியது இன்னும் பே பண்ணலை. ஸோ இது வந்து வெளியில் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன். பட் இதையும் சேர்த்து சேலரின்னு அக்கௌண்ட் பண்ணால் தான் வந்து அந்த சேலரின்ற பிக்சரே வந்து கிளியராக காட்டும். இல்லைன்னா பிஎன்டல்லையோ இல்லை அக்கௌண்ட்ஸை பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க, இந்த கம்பெனிக்கு வந்து 50,000 தான் சேலரி எக்ஸ்பென்ஸ், பரவாயில்லையே 50,000 சேலரி மட்டும் பே பண்ணிவிட்டு இவ்வளோ இன்கம் புக் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு தப்பான ஒரு ராங் இமேஜ் க்ரியேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து இல்லை சேலரியில் 50 இல்லை, இட் இஸ் 55,000 அப்படின்ட்டு ஒரு ரியல் இமேஜ், ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் இமேஜ் வந்து கன்வே ஆகணும். ஸோ அதை எப்படி நம்ம கன்வே பண்ண போகிறோம்? ஸோ சேலரி ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 50,000. ஸோ இந்த 50,000 கூட நம்ம இந்த ஒரு அன்பெய்டு சேலரியும் ஆட் பண்ண போகிறோம். அன்பெய்ட் சேலரி 5,000. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? டோட்டல் சேலரி 55,000. ஸோ இப்போ நமக்கு தெரியுது இந்த கம்பெனியினுடைய டோட்டல் சேலரி 55,000. இது அக்கௌண்ட்ஸில் நம்ம எப்படி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு P&L எடுத்துப்போம். ஸோ இங்கே கம்பெனியினுடைய சேலரி எக்ஸ்பென்ஸ் இருக்கும் டெபிட் சைடில். எவ்வளோ இருக்கும்? 50,000. ஸோ இது கூட நம்ம இந்த அன்பெய்டு இல்லை அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்ட்டு ஆட் பண்ணிடுறோம். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 5,000. ஸோ 55,000. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இப்போ சேலரியினுடைய கரெக்டான பிக்சர் வந்துருச்சு. ஒரிஜினலாக 50 தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக இந்த 5 நம்ம அக்கௌண்ட் பண்ணிட்டோம். ஸோ 55,000. ஸோ வாட் வில் பி தி அதர் எஃபெக்ட்? இன்னொரு எஃபெக்ட் என்ன? இன்னொரு எஃபெக்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். பேலன்ஸ் ஷீட்டில் இதனுடைய எஃபெக்ட் எங்கே வரும்? அசட்டில் வருமா, லைபிலிட்டியில் வருமா? சிம்பிள் கொஸ்டின். அசட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? அசட் அப்படின்றது ஒரு ஃபியூச்சர் பெனிஃபிட் கிரியேட் பண்ணும், லைபிலிட்டி அப்படின்றது ஒரு ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ லைபிலிட்டி அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் அது வந்து பே பண்ணி ஆகணும். ஃப்யூச்சரில் நம்ம அதை பே பண்ணி ஆக வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் அசட் அப்படின்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த கேஸில் இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்றது நம்ம பே பண்ண வேண்டிய ஒரு விஷயமா அல்லது ரிசீவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா? இந்த சேலரின்றது என்றைக்காக இருந்தாலும் பே பண்ணி ஆகணும். கம்பெனியால் 5,000 மார்ச்சில் கட்ட முடியல, பட் ஏப்ரல் மேக்குள்ளே வந்து ஆர் எனி டைம் ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து அவங்க இந்த சேலரியை பே பண்ணி ஆகணும். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்றது பேயபிள் அப்படின்னா இட்ஸ் அ லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டி சைடில் புதுசாக ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகும். அண்ட் அந்த லைபிலிட்டி பேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எவ்வளோ? அவுட்ஸ்டாண்டிங் சேலரி கொஸ்டின் 50,000 5,000 இல்லை 55,000? எவ்வளோ பெண்டிங் இருக்கோ, பேயபிளாக எவ்வளோ பெண்டிங் இருக்கோ அது மட்டும்தான் லைபிலிட்டி. ஏன்னா மற்றது எல்லாமே பெய்டு. 50,000ன்றது பெய்டு, 55,000ன்றது டோட்டல் எக்ஸ்பென்ஸ். இதில் பே பண்ணாமல் பெண்டிங் வச்சுருக்கிறது 5,000 மட்டும்தான். ஸோ பேயபிள் வந்து வெறும் 5,000 மட்டும்தான். ஸோ நம்ம எழுதுகிறோம் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 5,000. ரைட். ஸோ இப்போ நமக்கு ரூல் தெரிஞ்சிருச்சு. P&L பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸில் டெபிட் சைடில் ஆட் பண்ண போகிறோம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் காட்ட போகிறோம்.
ஸோ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை வந்து எப்படி பாஸ் பண்ணுறது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்னுடைய லாஜிக் எப்படி புரிஞ்சுக்கிறது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸில் நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா. எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணி லைபிலிட்டி புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். நோட் டவுன், இங்கே எக்ஸ்பென்ஸ் 15ன்ற எக்ஸ்பென்ஸை 55ஆக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அண்ட் புதுசாக ஒரு லைபிலிட்டி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து ஜென்ரலாக என்ன பேலன்ஸ் இருக்கும், டெபிட் பேலன்ஸ் இருக்குமா கிரெடிட் பேலன்ஸ் இருக்குமா எக்ஸ்பென்சஸ்க்கு. எக்ஸ்பென்சஸ் எப்போவுமே வந்து வில் ஹாவ் அ டெபிட் பேலன்ஸ் இல்லையா. நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன சொல்லும், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எப்போவுமே வந்து டெபிட் பேலன்ஸில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நம்ம கூட்டுறோம் அப்படின்னா ஃபர்தராக டெபிட் பண்ணணும். ஸோ இது ஃபர்தர் அடிஷன் தான். எக்ஸ்பென்சஸ் எப்போவுமே டெபிட் பேலன்ஸ், அதனுடைய வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா மறுபடியும் ஃபர்தராக டெபிட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சேலரி அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டை ஃபர்தராக டெபிட் பண்ண போகிறோம். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் எந்த அளவுக்கு கேப் இருக்கோ, எந்த அளவுக்கு அன்பெய்டாக இருக்கோ, எவ்வளோ அன்பெய்டாக இருக்குது, இட் இஸ் 5000 ரைட். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறதுனால சேலரி அக்கௌண்ட்டில் ஒரு அடிஷ்னல் 5000 எழுதியாச்சு. பட் இது பேமெண்ட் ஆகிடுச்சா, பேமெண்ட் ஆகலை. அதுக்கு பதில் என்ன இருக்குது, லைபிலிட்டி கிரியேட் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே அசட் வில் ஹாவ் அ டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு லைபிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் ஷுட் ஹாவ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ டூ என்ன லைபிலிட்டி, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் 5000. ஸோ கான்செப்ட் இஸ் சிம்பிள். ஒரு எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணியிருக்கோம், ஒரு லைபிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் 5000, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் கிரெடிட் 5000. இதுக்கு நரேஷன் எழுதிருங்க.